வணக்கம். பசித்து புசி என்று ஒரு பழமொழி உள்ளது. அதாவது வயிறு பசித்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்பதுதான் இதன் பொருள். நாம் கடிகாரத்தின் நேரத்தை பார்த்து சாப்பிட பழகி இருக்கிறோம். பசியை பற்றி நினைப்பதில்லை. பசிக்கும் நேரத்தில் சாப்பிடுவதுதான் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அதுபோல் சாப்பாடு முடிந்தவுடன் அது ஜீரணமாவதற்கு ஏற்ற சூழலை உடலுக்கு கொடுப்பது மிக முக்கியம். சாப்பிட்டு முடித்தவுடன் சில செயல்களை நாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அது என்ன? சாப்பிட்டு முடித்தவுடன் புகைப்பழக்கம் கூடாது. சிகரெட் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும், புற்றுநோயை உண்டாக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் சாப்பிட்டு முடித்தவுடன் புகைப்பிடிப்பது உடலுக்கு இன்னும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என ஆய்வுகள் கூறுகின்றன. சாப்பிட்டு முடித்தவுடன் குளிக்க கூடாது. நாம் சாப்பிட்டவுடன் அதிக ரத்தம் இரைப்பைக்கு சென்று ஜீரணம் நடைபெற துவங்குகிறது. சாப்பிட்டவுடன் குளிக்க சென்றால் உடலின் எல்லா பகுதிக்கும் ரத்தம் சென்று விடுவதனால் செரிமான மண்டலத்திற்கு வரும் இரத்தத்தின் அளவு குறைந்து வயிறு மந்தமாகிவிடும். ஜீரணத்திற்கு போதிய ரத்தம் கிடைப்பதில்லை. உணவு உண்டவுடன் தூங்கக்கூடாது. தூங்கினால் இரைப்பையில் சுரக்கப்படும் உணவை செரிக்கும் அமிலங்களின் அளவில் இடையூறு ஏற்பட்டு வயிறு கனத்துவிடும். மேலும் அந்த அமிலங்கள் எதிர் திசையில் மேல் நோக்கி சென்று நெஞ்சு எரிச்சலையும் கேஸையும் உண்டாக்கும். சாப்பிட்டவுடன் எந்த உடற்பயிற்சியும் செய்யக்கூடாது. மூச்சு பயிற்சி, நடைப்பயிற்சி என்று நீங்கள் சாப்பிட்டது கரைய வேண்டும் என்பதற்காக பயிற்சி செய்தால் அது தவறு. இதனால் ஜீரணம் தடைப்பட்டு அஜீரணம் உண்டாகும். சில சமயம் வாந்தி வரும் உணர்வும் ஏற்படும். சாப்பிட்டு முடித்தவுடன் பழங்கள் சாப்பிடுவது, ஜூஸ் குடிப்பது கூடாது. பழங்கள் முதலில் ஜீரணம் அடைந்து உணவின் செரிமானத்தை காலதாமதப்படுத்தும், தடைப்படுத்தும். இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக இப்போதே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.